அப்போ நீங்க அதிமுக தேர்தலுக்கு முன்பாக அதிமுக நிலைப்பாடு எடுத்தீங்க. முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாங்க. உங்களை போன்ற பல இயக்கங்கள் வந்து அவரை சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சாங்க. எப்பவுமே என்னுடைய தேர்தல் கணிப்புகள்ல நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் சரி, எடப்பாடிக்கு முன்பாக ஓபிஎஸ் இருந்த காலகட்டத்திலும் சரி, அதற்கு முன்பாக அரசியல் கட்சிகள் இந்த கூட்டமைப்பு, அதாவது சின்ன சின்ன இயக்கங்களா இருந்தாலும் கூட கடந்த தேர்தலில் இவங்க ஒருங்கிணைச்சு யாருக்கு என்ன ஒர்க் தரணும், அவங்க கட்சிக்காரனை எப்படி கூட்டு போகணும் அப்படின்னு சில வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க எல்லா கட்சிகளும். ஆனா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி யாரையும் ஒருங்கிணைக்கலன்ற மாதிரி எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அது உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நமக்கு வந்துங்க திமுக ஒழிக்கப்படணும். சூப்பர். திமுகவுக்கு மாற்று அதிமுக. அப்படிதான் இன்றைய, அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வரும் வரை ஒரு கள நிலவரம் இருந்தது. நீ வந்து தவைக்கா எதற்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி வரணும் அப்படின்னு கடைசி வரை முயற்சி பண்ணாங்கல்ல. இல்ல, நான் வந்து தலைவிரித்தேன் கொள்வாரில்லை என்ற மாதிரி ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு நான் தரேன், வாங்க வாங்க, இன்றைக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டா, எங்களை ரெகனைஸ் பண்ணிட்டா, அவ்வளவு அன்பா பேசுறா, அவ்வளவு பண்பா பேசுறா அப்படின்னு சொல்ற வாய்கள் கூட அவரை விமர்சனம் பண்ணீங்கன்னு அவர் ஜெயிக்க மாட்டாரு, வெற்றி அடைய மாட்டாரு. இந்த வாய் என்பது எந்த வாயின்னு சொன்னா சரியா இருக்கும்ல? பல வாய்கள், கம்யூனிஸ்ட்ல இருந்து விசிகாவில இருந்து எல்லாருமே அப்படித்தானே இருந்தாங்க. ஐஎம் எல்லாம் நீங்க போய் அவங்களாம் பேசாத பேச்சா அப்படி இருந்தாங்க. இல்ல, அவரு ஒரு மரியாதைக்கு நிமித்தமாக வந்து அவங்க தாவைக்கால வந்து பாக்குறாங்க பொறுப்பாளர்கள். நான் திமுக பேசிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. அப்படியே பண்றவங்க எப்படி இப்படி உள்டாவா பேசுறாங்கன்றது சந்தேகமா இருக்கு. பதவி தானே, அதிகாரம் என்ன ஒண்ணா செய்யும், யாரையும் ஆட்டி பணைக்கும், யாரையும் குனிய வச்சிரும். அதிகாரமே இல்லாம வந்து அன்னாரி வளத்துல படுத்துங்க இருந்தோம், முட்டி போட்டா கூட என்ன தலை நிமிந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்த கும்பிட்டு கிடந்தோம். நீங்க ஒரு போட்டோவை பார்த்து, திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் வயிற்றுல குனிஞ்சிருப்பாரு, இடுப்பு வரைக்கும் குனிவாரு. அப்போ அந்த திருமாவளவன் குனிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. பக்கத்துல ஒரு ஆள் நின்று சிரிக்கிறத பாத்திருப்பீங்களா? ஒரு புன்முறுவல ரவிக்குமார் எம்பி. ஆமாண்ணே, அவர் திமுக ஒரிஜினலா ஆக்சுவலா ஒரு ரத்தம் வந்து திமுக கேட்க மட்டும். தலைவரை பாருங்க, தலைவரை அடங்குமுறை அத்துமீறுன்னு சொன்னவரை எப்படி அடக்கி கொண்டாந்து விட்டுருங்க அப்படிங்கிறது தானே அது. அதுல ஒரு சுகத்தை கண்டார்கள் திமுக சொல்ல வர. நீங்க சாதி ஒழிப்பு கட்சி, நாங்க வந்து நீங்க கோமணமே கட்டன்றீங்க. அது எங்க கட்டணும்? மூட்டு மாட்டு தொழுதுலையா? ஏன் வந்து நீ வந்து திமுக சமூக நீதி கட்சின்றவன் எதுக்கு ஒரு ஆதிராவ நலக்குன்னு தனியா வச்சு எஸ்சிக்கெல்லாம் அதுல பொறுப்பு போடுறேன்? ஏன் நாங்க உங்க வீட்டுல வந்துக்கூடாதா? மாட்டு தொழுத்துல இருக்குமா கன்சிராம் சொல்ற மாதிரி? அப்போ இப்படிலாம் நடத்துற கட்சிக்கு இதற்கு பதிலடியாத்தான் வந்து விஜய் அவர்கள் இதை செய்திருக்காருன்னு கூட நம்ம உண்மையாவே அப்படி ஒரு விஷயம் நடந்ததுதான் கண்டிப்பா உண்மையா நடக்குதுன்னா வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இப்ப நீங்க உங்க பார்வையில என்ன நினைக்கிறீங்க? நம்ம அப்ப எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தது நேர் எதிரான சக்தி இதுதான். நம்ம வந்து விரயமாயிடக்கூடாது, நம்ம ஓட்டோ, நம்முடைய செல்வாக்கோ, நம்முடைய சொல்லோ வார்த்தையோ விரயமாயிடக்கூடாது அப்படின்னு நாம அந்த அன்னைக்கு ஆதரவு கொடுத்தோம்னு வச்சுங்களேன். ஏன்னா இது வரைக்கும் வேற மாற்றம் அந்த மாதிரி வந்தது இல்ல. ஆனால் இங்க ஒரு மௌன புரட்சி இன்ஸ்டாகிராம்ல நடந்திருக்குன்னு யாருமே கணிக்கல. அப்படிங்கிற போது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. சரி, அந்த வெற்றி கூட இன்ஸ்டாகிராம் வெற்றி, அந்த வெற்றி, இந்த வெற்றி நாம் பேசினா கூட அந்த வெற்றியிலிருந்து இந்த அளவுக்கு ஒரு மாறுதலை, மாற்றத்தை, இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்காருல்ல, இதை பல பேரால ஜீர்ணிக்க முடியும். அதனால இது ஒரு நல்ல போக்குல தான் இந்த அரசு போகும். 5 ஆண்டுகள் எந்த டிஸ்டர்பும் இருக்காது அப்படின்னு நாம நினைக்கிறோம்.